Praise the Lord. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? திருப்பாடல் 47:1 மறந்து போயிச்சா? முன்னாடி இங்கே வந்த வேளையில் நான் சொல்லி கரங்கள் தட்டுவோம் சொல்லாது ஒரு வார்த்தையை சொல்லும்போது நீங்க கரங்கள் தட்ட வேண்டும். அந்த வசனம் இது திருப்பாடல் 47:1 மக்களினங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். Praise the Lord. நான் சொல்லும் திருப்பாடல் 47:1 உடனடியாக கரங்கள் தட்ட வேண்டும். இரண்டாவது சொல்லும் போது அதற்கு வெளிப்பாடு கொஞ்சம் கூட சக்தியோடு வல்லமையோடு கரங்கள் தட்ட வேண்டும். மூன்றாவது சொல்லும்போது இப்படி சொல்லிடும், திருப்பாடல் 47 மட்டும் நான் சொல்வேன். நீங்க சக்தியோடு கரங்களை தட்டி ஒன்று. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஓகே. ட்ரையல் நம்பர் 1 திருப்பாடல் 47:1 திருப்பாடல் 47:1 பத்தாவது திருப்பாடல் 47 சப்தம் பத்தாது. ட்ரையல் நம்பர் 2 நீங்கள் நல்லபடி கரங்கள் தட்டும் வரைக்கும் ஒன்று சொல்லும் வரைக்கும் நான் ட்ரையல் அடிச்சுட்டே இருக்கும். ஓகே. ட்ரையல் நம்பர் 2 திருப்பாடல் 47:1 திருப்பாடல் 47:1 திருப்பாடல் 47 கொஞ்சம் கூட எனக்கு ஃபீட்பேக் மட்டும் கொடு. கரங்களை பேக் மட்டும், கண்களை மூடி கரங்களை கும்பிடுவோம். ஒரு நிமிடம் இந்த தியான இல்லத்தை ஒப்பு கொடுத்து செபிப்போம். இந்த தியான இல்லத்தை வழி நடத்தும் ஜேம்ஸ் பிரதரை ஒப்பு கொடுத்து செபிப்போம். இங்கே ஊழியப்படி செய்திரும் ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். கண்ணீரோடு துன்பங்களோடு கவலைகளோடு இங்கே வரும் ஒவ்வொரு மகனையும் மகளையும் நம்முடைய வீட்டினை வீட்டார்களை நம்முடைய பிரச்சனைகளை நோய்களை எல்லாமே ஆண்டவரின் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். சப்தமா ஹல்லேலூயா, சப்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தந்தை ஆகிய ஆண்டவரே, மகனாகிய இயேசுவே, பரிசுத்த ஆவியான தேவனே, மூவர் இறைவனாகிய தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்துதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த மதிய வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய விண்ணப்பங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த ஜெப வேளையில் வாக்குத்தத்தமான பரிசுத்த ஆவியை தந்து எங்களை அபிஷேகம் செய்யும், எங்களை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை தந்து எங்களுக்கு ஜெபிக்க சொல்லித்தாரும். பரிசுத்த ஆவியை தந்து இறை அன்பில் எங்களை நிரப்பும். பரிசுத்த ஆவியை தந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து எங்களுக்கு அறிவை தந்து எங்களை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பரிசுத்த ஆவியை தந்து எங்களுடைய கஷ்டங்களில் இருந்து நஷ்டங்களில் இருந்து தகர்வுகளில் இருந்து துன்பங்களில் இருந்து துயரங்களில் இருந்து கண்ணீரில் இருந்து கவலைகளில் இருந்து நோய்களில் இருந்து விடுதலை தந்து எங்களை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியே, உன்னத ஆவியே, எங்கள் மீது இறங்கி வாரும். இந்த தியான இல்லத்தை எங்களை அபிஷேகம் செய்யும். ஹல்லேலூயா. இரண்டு கரங்களை உயர்த்தி 100 பேருக்கு நான் பிரைஸலோடு சொல்லும் வரைக்கும் வாய் திறந்து சப்தமா ஸ்துதிக்கட்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சப்தமா சப்தமா ஸ்துதிக்கட்டு. பத்தாது கொஞ்சம் கூட சக்தியோடு வல்லமையோடு, கொஞ்சம் கூட சக்தியோடு வல்லமையோடு எல்லோரும் ஸ்துதிக்கட்டு. பத்தாது வாய் திறந்து மரிச்சுக்காக இறங்கி வரட்டும். கரங்களை ஆசிப்பது போல விரித்து பிடித்து அனைவரும் சேர்ந்து வாய் திறந்து அனைவருக்கு தெரியும் இந்த பாடல். நிறைய அபிஷேகம் இருக்கும் பாடல். எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். எல்லோரும் சேர்ந்து வாய் திறந்து சப்தமா கரங்களை தட்டி பாடுவோம். ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி ஆடி பாடி எல்லோரும். ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. அனைவரும் ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவநதியே சொதிக்கட்டு. ஒவ்வொருவரும் பாடலை பாடி தண்ணீரே என் தேவாவியே, சொதிக்கட்டு. பரிசுத்தாய் ஒருவர் மீது இறங்கி வரட்டு. மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி கரங்கள் தாழ்த்தி, கரங்கள் ரைட் லெஃப்ட் கரங்களை தட்டி, காலி ஸ்டெப்பு வைத்து நடனமாடி, காலி ஸ்டெப்பு வைத்து. ஐயோ காலில் என்ன கட்டி வைத்திருக்கு கல்லா? காலி ஸ்டெப்பு வைத்து கண்மலையை பிளந்துவானந்தரத்திலே கர்த்தாவே ஜனங்கள் ஆகம் தீர்த்தீரே. கண்மலை
മലയത്തിളങ്ങുവാൻ അവസരത്തിലേ കർത്താവേ ജനങ്ങൾ താഴ്ത്തിയിരേ കനി തന്നിടാൻ സെടി തൊങ്കിടാ കനി തന്നിടാൻ സെടി തൊങ്കിടാ കർത്തരിൽ കരത്താൽ നിത്തം കാനം പെറ്റിടാ കർത്തരിൽ കരത്താൽ നിത്തം കാനം പെറ്റിടാ ഉച്ചി തണ്ണീർ എല്ലാവരും തണ്ണീരേ ദേവാവിയേ ജീവനദിയേ എന്നിൽ പൊങ്ങി പൊങ്ങി വാ അനേവരും തണ്ണീരേ ദേവാവിയേ ചെരിക്കട്ടെ 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 ഓരോരുവരും ചെരിക്കട്ടെ ചെരിക്കട്ടെ പള്ളത്താക്കിലും മലകളിലും പള്ളത്താക്കിലും മലകളിലും തണ്ണീർ പായും ദേശത്തെ വാഗ്ദത്തീരേ തണ്ണീർ പായും ദേശത്തെ വാഗ്ദത്തീരേ ഉറ്റു തണ്ണീരേ ദേവാവിയേ പവർ 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 ചെരിക്കട്ടെ ചെരിക്കട്ടെ ദേവാവിയേ ജീവനദിയേ എന്നിൽ പൊങ്ങി പൊങ്ങി വാ ഉറ്റു തണ്ണീരേ ദേവാവിയേ ജീവനദിയേ എന്നിൽ പൊങ്ങി പൊങ്ങി വാ ഉറ്റു തണ്ണീരേ ദേവാവിയേ എല്ലാവരും പാടി 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 എല്ലാവരും ഉറ്റു തണ്ണീരേ ദേവാവിയേ ജീവനദിയേ എന്നിൽ പൊങ്ങി പൊങ്ങി വാ കരങ്ങൾ ഉയർത്തി സ്തുതിക്കട്ടെ ഹല്ലേലൂയ ശബ്ദമാ ശബ്ദമാ സ്തുതിക്കട്ടെ വായി തുറന്ന് സ്തുതിക്കട്ടെ വായി തുറന്ന് Praise the Lord. Praise the Lord. കണ്ണുകളെ മൂടി കരങ്ങളെ കുമ്പിട്ട് ശിരം താഴ്ത്തി ഉറ്റു തണ്ണീരേ എന്തൻ ദേവാവിയേ ജീവനദിയേ എന്നിൽ പൊങ്ങി പൊങ്ങി വാ ഉറ്റു തണ്ണീരേ എന്തൻ ദേവാവിയേ ജീവനദിയേ പൊങ്ങി പൊങ്ങി വാ ആശീർവദിയും എല്ലാവരും ചേർന്ന് ആശീർവാദിയും എന്നെ കർത്തരേ ആശീർവാദിയും എന്നെ കർത്തരേ ആവിയിൽ വരങ്ങൾ ആവിയിൽ വരങ്ങളിനാൽ എന്നെ നിറപ്പും ആവിയിൽ വരങ്ങളിനാൽ എന്നെ നിറപ്പും തന്തയാകിയ ആണ്ടവരെ മകനാകിയ യേശുവേ പരിശുദ്ധാവിயான தேவனே மூவர் இறைவனாகிய தெய்வமே இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதியப்பா இவர்களுடைய துன்பங்களில் இருந்து கஷ்டங்கள் நஷ்டங்கள் தகர்வுகளில் விடுதலை கொடுத்து உடைய நோய்களில் விடுதலை கொடுத்து ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதியப்பா தந்தை மகன் தூயாவி ஆசீர்வதிப்பாராக வலது கரத்தை உயர்த்தி பிடித்து வாழ்க 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 மாரியே வாழ்க அனைவர் சேர்ந்து வலது கரத்தை அசைத்து வாழ்க ஒரு முறை கூட அனைவரும் வாழ்க பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஒருவருக்கு ஒரு முகத்தை பார்த்து சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம் 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 அமர்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா?
திருப்பாடல் 47:1. மறந்து போகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் மிக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மீண்டும் இங்கே வருவதற்காகவும் 2 நாட்கள் செய்தி கொடுப்பதற்காகவும் உங்களுக்காக ஜெபிப்பதற்காகவும் ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்கு ஆண்டவருக்கு நன்றி, ஸ்தோத்திரம், மகிமை, ஆராதனை. இந்த தியான இல்லத்தை நல்லபடி வழி நடத்திடும் இயேசுவின் ஜேம்ஸ் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இங்கே வந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி, தேங்க்ஸ். இந்த ஜெப வேளையில் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பார்கள், இன்று காலையில் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தார். நான் கொடுக்க வேண்டிய செய்தி என்னதான்? ஜெப வேளையில் ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். அந்த வெளிப்பாடு அன்பார்ந்தவர்களே, புனித அகஸ்டீனாருடைய பொன்மொழி. புனித அகஸ்டீனாருடைய முக்கியமான ஒரு பொன்மொழி, பாபமில்லாமல் கடவுளுக்கு ஒரு மகன் இருந்தது, துன்பங்கள் இல்லாமல் கடவுளுக்கு குழந்தைகள் யாருமே இருந்ததில்லை. பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 47:1. பாபம் இல்லாமல் கடவுளுக்கு ஒரே ஒரு மகன் இருந்தது. அந்த மகன் ஜீசஸ். ஆனால் துன்பங்கள் இல்லாமல் கடவுளுக்கு குழந்தைகள் யாருமே இருந்ததில்லை. பாபம் இல்லாமல் இருந்த இயேசுவுக்கும் துன்பங்கள் இருந்தது. அதற்கு வெளிப்பாடு என்னதான்? நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வரலாம். என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் வரலாம். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான காரணங்களால் அந்தகாரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், தகர்வுகள், துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர், கவலைகள், நோய்கள் வரும்போது மனிதர் என்ன செய்திரும்? தமிழகத்தில் மனிதர் என்ன செய்திரும்? சில மக்கள் துன்பங்களிலிருந்து தப்பி ஓடிவிடுவார். சில மக்கள் தற்கொலை செய்வார். சில மக்கள் மந்திரவாதிகளிடம் போய் மந்திர தந்திர செய்வார். சில மக்கள் தாயத்து காப்பு கயிறு கட்டி வருவார். சில மக்கள் டாஸ்மாக் கடையில் ஏறி குடிப்பழக்கத்தோடு இருந்திடும். இதுதான் மக்கள் செய்திடும். வாழ்க்கையில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், தகர்வுகள், துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர், கவலைகள் வரும்போது தப்பி ஓடிவிடுவார். தற்கொலை செய்வார். மந்திர தந்திர செய்வார். தாயத்து காப்பு கயிறு கட்டி வைத்து நடந்திடும். டாஸ்மாக் கடையில் ஓடி போயிடும். அங்கே மது சாப்பிட்டு அங்கே இருந்திடும். அன்பர்களே, இந்த நிலைகளில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வராது. தப்பியோடி சென்றிடும் இடங்களில் ஆசீர்வாதம் வராது. தற்கொலையில் ஆசீர்வாதம் வராது. மந்திர தந்திர ஆசீர்வாதம் வராது. தாயத்து காப்பு கயிறு கட்டி வைக்கும் போதும் ஆசீர்வாதம் வராது. டாஸ்மாக் கடையில் ஏறி குடிப்பழக்கத்தோடு இருக்கும் போதும் ஆசீர்வாதம் வராது. இதுதான் பைபிள் கற்றுத்தருகிறது. திருப்பாடல் 47:1. இவ்வாறு கஷ்டங்கள், நஷ்டங்கள், தகர்வுகள், துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர், கவலைகள் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டியது? அதை குறித்து தான் இன்னைக்கு செய்தி. இது முக்கியமான ஒரு செய்தி.
பைபிள் கற்று தருகிறது. ஹோசேயா ஆகமம் அதிகாரம் 7 வசனம் 14 அவர் வாசித்திரும். ஓகே, ஹோசேயா 7:14. தாங்கள் உள்ளத்திலிருந்து என்னை நோக்கி அவர்கள் கூக்குரலிடவில்லை. என்னதான்? தங்கள் உள்ளத்திலிருந்து என்னை நோக்கி அவர்கள் கூக்குரல் இடவில்லை. எப்பொழுது? கஷ்டங்கள், நஷ்டங்கள், தகர்வுகள், துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர், கவலைகள், நோய்கள் வரும்போது தங்கள் உள்ளத்திலிருந்து என்னை நோக்கி அவர்கள் கூக்குரல் இடவில்லை. எசப்பா கூக்குரல் இடவில்லை. அதற்கு மாறாக தங்கள் படுக்கையில் இருந்து கதறுகின்றார்கள். ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கும். கோதுமைக்காகவும் திராட்சை ரசத்திற்காகவும் தங்களையே பீய்த்து பிடுங்கிக் கொள்கின்றனர். இதுதான் பைபிள் கற்று தருகிறது. வாழ்க்கையில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர், கவலைகள் வரும்போது ஆண்டவரை அழைத்து ஜெபிக்க வேண்டும். தங்கள் உள்ளத்தில் என்னை நோக்கி அவர்கள் கூக்குரலிடவில்லை. ஏசப்பா கூப்பிடா, தப்பி ஓடிவிடும், தற்கொலை செய்து டாஸ்மா கடையில் போயிடும், மந்திரவாதிகளிடம் போயிடும், மந்திர தந்திரா வைத்திடும், தாயத்து காப்பு கயிறு கட்டி வைத்திடும். இதுதான் உலகத்தில் மனிதர்கள் செய்திடும் செயல். இங்கே அப்படித்தானே? தமிழகத்திலும். எஸ், எனக்கு தெரியும். 50 ஆண்டு தமிழகத்தில் இருந்த மனிதன் நான். எனக்கு தெரியாது. இங்கே வரும்போது சில மக்கள் சர்ச்சிலும் வரும், தியானத்திலும் வரும், மந்திரதந்திர கெட்டி வந்துடும். நீங்கள் நல்ல மனிதர். உள்ளே மூஞ்சி பார்த்த முகத்தை பார்த்தாலும் எனக்கு தெரியும். திருப்பாடு 47 ஒன்று. நீங்கள் நல்ல மக்கள், முகத்தை பார்த்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமையர் அதிகாரம் 10 வசனம் 12-13. ரோமையர் 10:12-13. ஒருவர் வாசித்தால் போதும். வேறுபாடில்லை. யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடில்லை. கடவுளுக்கு யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடில்லை. அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் எவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர். அவர் மீட்பு பெறுவர். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுவோர் மீட்பு பெறுவர். கிரேக்கர் என்ற யூதர் என்றோ கடவுளுக்கு வேறுபாடு இல்லை. இன்னைக்கு இந்த வசனம் வாசிக்கும் போது நீங்க வாசிக்க வேண்டியது கிறிஸ்தவர்கள் என்றோ, முஸ்லீம் அவர்கள் என்றோ, இந்து அவர்கள் என்றோ கடவுளுக்கு வேறுபாடு இல்லை. மனிதர் தான் வேறுபாடு கொடுத்து, நீ ஹிந்துவானவன், நீ கிறிஸ்துவன், நீ முஸ்லிம் அவர். இந்த வேறுபாடு கடவுளுக்கு இல்லை. நீ ஹிந்துவானாலும், நீ முஸ்லீம் ஆனாலும், நீ கிறிஸ்துவர் ஆனாலும் ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுபவர் மீட்பு பெறுவர். நீ ஏசப்பா, இயேசுவே, நீ ஆண்டவரை அழைத்து ஜெபிக்க வேண்டும். அதுதான் திருத்தூதர் பணிகள் 2:21 சொல்லுவது. அதுதான் வாசிக்க வேண்டாம். யோவேல் 2:32 சொல்லுவது. ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுபவர் மீட்பு பெறுவர்.
நீ ஏசப்பா என்று கூப்பிட வேண்டும். அதுதான் அன்பார்ந்தவர்களே, மத்தேயு அதிகாரம் 50 வசனம் 27 31 முடிய, மத்தேயு 50 27 முடிய, பார்வையில்லாத 2 மனிதர்கள் இயேசுவாண்டவரை அழைத்து ஜெபித்தார். ஏசப்பா, தாவீதின் மகனே, எங்கள் மீது மனம் இறங்கும். ஜெபித்த வேளையில் 2 மக்களுக்கும் பார்வை கொடுத்தார். திருப்பாடு 47:1. மீண்டும் மத்தேயு அதிகாரம் 20 வசனம் 30. பார்வையில்லாத 2 மனிதர்கள் இயேசுவாண்டவரை அழைத்து ஜெபித்தார். 2 மக்களுக்கும் பார்வை கொடுத்தார். அதுதான் மார்க் 10:46-52 வரைக்கும், மார்க் 10:46-52 வரைக்கும் திமேயுவின் மகன் பர்த்திமேயு பார்வையில்லாத மனிதன் இயேசுவாண்டவரை அழைத்து ஜெபித்தார். இயேசுவாண்டவனுக்கு பார்வை கொடுத்தார். அதுதான் லூக்கா 17:11-19 வரைக்கும், லூக்கா 17:11-19 வரைக்கும் 10 தொழுநோயாளிகள் இயேசுவாண்டவரை திருப்பெயரை அறிக்கையிட்டு ஜெபித்தார். ஏசப்பா, 10 தொழுநோயாளிகளுக்கும் உடல் நலத்தை கொடுத்தார். எத்தனை பேர் திருப்பி வந்து நன்றி சொன்னார்? ஒருவர் மட்டும். 10 மக்களுக்கும் உடல் நோயிலிருந்து விடுதல். ஆனால் திருப்பி வந்து ஒருவர் மட்டும் நன்றி சொன்னார். அவனுக்கு என்ன ஸ்பெஷலாக கிடைத்தார்? அவனுக்கு ஆண்டவரை கிடைத்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது, தேங்க்ஸ் சொல்லும் போது ஆண்டவரை கிடைக்கும், ஆண்டவருடைய அன்பு கிடைக்கும். உடல் நலம் மட்டுமல்ல, 10 மக்களுக்கு உடல் நலம் கிடைத்தது. திருப்பி ஒன்று நன்றி செலுத்திய அந்த மனிதனுக்கு ஆண்டவருடைய அன்பையும் கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா அதிகாரம் 32 வசனம் 26-27. எரேமியா 32:26-27 வாசிப்போம். இங்கே வாசிக்கட்டும் மைக்கில். ஆண்டவரின் வாக்கு, ஆண்டவரின் வாக்கு வார்த்தை எரேமியாவுக்கு அருளப்பட்டது. நானே ஆண்டவர், நானே ஆண்டவர், எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே. கடவுள் அப்படி இருக்க என்னால் கடினமானது எதுவும் உண்டோ? என்னால் முடியாது எதுவும் உண்டோ? ஆமென். உங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தர என்னால் முடியும். என்னால் முடியாது எதுவுமே உண்டோ? எதுவுமே இல்லை. குழந்தை இல்லாத உனக்கு குழந்தை தர முடியும். வீடு இல்லாத உனக்கு வீடு தர முடியும். நேற்று அந்தோணியார் கோவில் தானே பிரதர்? அந்தோணியார் கோவில். அங்கே இரவு செய்தி கொடுத்து பின்னாடி வந்த வேளையில் ஒரு அண்ணன் என்னிடம் ஓடி வந்து, ஃபாதர், முக்கியமான ஒரு சாட்சி சொல்வதற்காக வந்திருக்கு. நான் கேட்டாரு, என்ன சாட்சியம்? நீங்க கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி தெரேசாபுரம் தானே, தெரேஸ்புரம் அந்த இடத்துல 3 நாள் செய்தி கொடுக்க வந்தார். ஆமா ஃபாதர், அந்த தியானத்திலிருந்து எனக்கு என்னுடைய வீட்டில் பெரிய அற்புதம் நடந்தது. என்ன நடந்தது? என்னுடைய தம்பி நல்லபடி படித்த மனிதன், ஆனால் அவனுக்கு வேலை எதுவுமே கிடைக்காது. அதனால் அவன் வீட்டிலிருந்து வெளியே வராது. எதனால் படித்து எனக்கு வேலை கிடைக்காது? அவன் வீட்டுக்குள்ளாலே அழுது இருந்திருந்து வெளியே போகாது. ரொம்ப கஷ்டத்தோட மனக்காயத்தோடு இருந்த தம்பி. ஆனால் அந்த கன்வென்ஷனில் 3 நாள் நான் ஜெபித்தது என்னுடைய தம்பிக்காக ஜெபித்து கொண்டிருந்தான். ஃபாதர் 3 நாளுக்குள்ளாலே அவனுக்கு நல்ல ஒரு வேலை கிடைத்தார். பிரைஸ் தி லார்ட். என்ன வேலை? அந்த அண்ணன் சொல்லியது, ஃபாதர், என்னுடைய தம்பி மிலிட்டரியில் அவன் முக்கியமான ஒரு
முக்கியமான ஒருவராயிட்டு வேலை செய்துட்டு இருக்கு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Father, அந்த தியானம் முடிந்து நெக்ஸ்ட் நாள் தம்பி வீட்டிலிருந்து வெளியே போயிட்டு அங்கே மிலிட்ரியிலேக்கு செலக்ஷன் அந்த டேட்டில் இருந்தது. அவன் போயிட்டு லட்சக்கணக்காக மக்கள் அட்டென்ட் பண்ணியது. ஆனால் அவனுக்கு வேலை கிடைத்தது. இப்பொழுது ஹை ஸ்டேட்டஸ்ல வேலை செய்துட்டு இருக்கு. நல்ல சாலரியும் கிடைத்துட்டு இருக்கு. அந்த தியானத்தின் வழியாக தம்பி படித்த வேலை இல்லை. அண்ணன் 3 நாள் ஜெபத்தில் இருந்து ஆண்டவரை அழைத்து ஜெபித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் அந்த அவனுடைய தம்பிக்கு நல்ல வேலை கொடுத்தார். மிலிட்டரியில் ஆபீசராய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு மகனும் மகளும் நல்லபடி கவனியுங்கள். பிரச்சனைகளோடு, துன்பங்களோடு, கண்ணீரோடு, கவலைகளோடு, நோய்களோடு நீங்க இங்கே வந்திருக்கிறார். இங்கே அழுதுட்டு இருந்தால் ஆசீர்வாதம் வராது. ஆனால் ஆண்டவரை அழைத்து ஜெபிக்கும் போது வல்லமை உண்டு, வெற்றி உண்டு, விடுதலை உண்டு, அபிஷேகம் உண்டு, சௌக்கியம் உண்டு. ஆமென். Amen. எசப்பா, இயேசுவே கூப்பிட வேண்டும். முடியுமா? முடியும். ஓகே. அனைவரும் 2 கரம் உயர்த்தி பிடியுங்கள். 2 கரம் ஃபுல்லா உயர்த்தி பிடியும். ஃபுல்லா உயர்த்தி பிடியுங்கள். அனைவரும் சேர்ந்து ஏசப்பா சப்தமா கூப்பிடுவோம். ஸ்டாப் 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 ஸ்டாப். என்ன ஏசப்பா, என்னப்பா இறக்கம் காட்டாது. ஃபாதர் எப்படி ஜெபித்தார் அதை போல் ஜெபிக்க வேண்டும். ஏசப்பா 100 பேர் 100 மக்கள் கேட்க சப்தமா ஏசப்பா. 1 2 3 4. இப்பொழுது 70 மக்கள் கேட்டிடும். கொஞ்சம் கூட சப்தமா 1 2 3 4. Praise the Lord. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது என்ன செய்ய வேண்டும்? பைபிள் கற்று தருகிறது. நாகும். அது என்ன? அது என்னதா? நாகும். விவிலியத்திலே ஒரு இறைவாக்கினர், நாகும் இறைவாக்கினர். ஒரு புத்தகத்தினுடைய பேரு நாகும் இறைவாக்கினுடைய புத்தகம். விவிலியத்தில் கேத்தலிக் பைபிளில் 73 புத்தகங்கள் இருக்கின்றது. ஒன்று நாகும் இறைவாக்கினுடைய புத்தகம். நாகும் அதிகாரம் ஒரு அக்கா நாகும எந்த ஹும் ஃபாதர் எனக்கும் 1:7. ஆண்டவர் நல்லவர். கவனியுங்கள். ஆண்டவர் நல்லவர். இயேசு நல்லவர், அவர் நல்லவர். ஓகே, வாசிப்போம். துன்ப நாளில் அவர் காவலர். ஆண்டவர் நல்லவர், துன்ப நாளில் அவர் காவலரனாவார். அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை, அவரிடம் அடைக்கலம் புகழ்வோர்களை அவர் அறிவார். ஆமென். ஆண்டவர் நல்லவர். வாசிப்போம். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். துன்ப நாளில் அவர் காவலரனாவார். அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிவார். அவர்களிடம் அடைக்கலம் புகழ்வர்களை அவர் அறிவார். If we call upon the name of the Lord, God will hear your praise. God will answer to your praise. ஆண்டவரை அழைத்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களை அறிவார். ஆங்கள் உங்களுக்கு ஆசி வழங்குவார். அதுதான் பைபிள் கற்று தருகிறது. ஆமென். வலது கரத்தை உயர்த்தி ஹalleluya, 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 ஹalleluya. யோனா என்னதா? யோனா. அதான் அனைவருக்கும் தெரியும். மீனுடைய உள்ளாலே 3 நாள் இருந்தது, அப்புறம் வெளியே வந்தது. அதான் அனைவருக்கும் தெரியும். நாகும் மட்டும் தெரியாது. தெரியும்.
யோன அதிகாரம் 2 வசனம் 2. ஆண்டவரே எனக்கு இக்கட்டு வந்த வேளைகளில் ஆண்டவரே எனக்கு இக்கட்டு வந்த வேளைகளில் நான் உம்மை நோக்கி மன்றாடினேன். நீர் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தீர். நீ என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்து பாதாளத்தின் நடுவில் நின்று உம்மை நோக்கி கதறினேன். என் கூக்குரலுக்கு நீ செவி கொடுத்தி. ஆண்டவர் எனக்கு இக்கட்டு வந்த வேளைகளில் நான் உம்மை நோக்கி கதறினேன். எசப்பா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நான் குவைட் அந்த கண்ட்ரியில் அங்கே செய்தி கொடுத்தார். அன்பர்களே, இறுதி நாள் மதியம் 1 o'clock, 1 மணி நேரம். நிறைய மக்கள் கவுன்சிலிங் வந்துட்டு இருந்தார். நிறைய மக்கள் ஜெபிப்பதற்காகவும் வந்திருந்தார். நான் பார்த்தபோது டைம் 1 மணி ஆயிடுச்சு. 3 மணிக்கு எனக்கு ஏர்போர்ட்டில் ரிப்போர்ட் செய்ய வேண்டும். என்னுடைய ஃப்ளைட்டு 6 மணி இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட். அதனால் 3 hours முன்னாடி ரிப்போர்ட் செய்ய வேண்டும். ஆனால் மட்டும் ஏறுவதற்கு அனுமதி கிடைக்கும், இல்லாமல் அனுமதி கிடைக்காது. நான் பார்த்தபோது டைம் 1 ஆயிடுச்சு. எனக்கு உணவு பக்கத்தில் ஃப்ளாட்டில் ஒரு வீட்டில் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கு. நான் எல்லோருடன் சொன்னேன், கவுன்சிலிங்க டைம் இல்லை, உங்களுக்காக உங்களுடைய தலை மீது கருத்தை வைத்து நான் ஜெபம் செய்யலாம். எனக்கு சாப்பாட்டுக்கு போகணும், அதுக்கப்புறம் குளிக்க வேண்டும், அதுக்கப்புறம் லக்கேஜ் பேக் செய்ய வேண்டும், அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு பயணம், 3 மணிக்கு ரிப்போர்ட் செய்ய வேண்டும், 6 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. அனைவர் மீது தலை மீது கருத்தை வைத்து ஜெபித்தார், அனுப்பிவிட்டார். அப்புறம் பக்கத்தில் ஃப்ளாட்டில் அந்த வீட்டில் போய் உணவு சாப்பிட்டு திருப்பி வந்த வேளையில் ஒரு ஃபேமிலி அந்த டோர் பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். நான் தங்கிட்டு இருந்த ஃப்ளாட் அந்த வீட்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்தார். நான் கேட்டேன், எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு? கவுன்சிலிங்க்கு டைம் இல்லை, டைம் 1:30 ஆயிடுச்சு. 3 o'clock ரிப்போர்ட் செய்ய வேண்டும், எனக்கு குளிக்க வேண்டும், லக்கேஜ் பேக் செய்ய வேண்டும், அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு பயணம். டைம் இல்லை. ஃபாதர் நேற்று தான் கேரளாவில் இருந்து லீவ் முடிந்து திருப்பி வந்தது, கன்வென்ஷனுக்கு வர முடியாது. ஃபாதர் பக்கத்தில் ஃப்ளாட்டில் தான் எங்களுடைய வீடு. எங்களுடைய வீட்டில் வந்து சிறு பிளஸ்ஸிங் கொடுத்துருமா? நான் சொன்னேன், டைம் இல்லை, இப்போ டைம் 1:30 ஆயிடுச்சு, எனக்கு எல்லாமே செய்ய வேண்டியது, டைம் இல்லை. அப்படி என்னை கூப்பிட்ட பிரதர் சொல்லி, ஃபாதர் அவர் ரொம்ப இச்சையோடு வந்தது. நீங்கள் போயிடு ஃபாதர். ஏர்போர்ட்டில் எமிரேட்ஸ் கம்பெனியில் என்னுடைய ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு, அவரிடம் நான் சொல்வேன், ஃபாதர் கொஞ்சம் லேட்டாக வரும், அதனால் ஃபாதர் போர்டிங் பாஸை முன்னாடி எடுத்து வைத்திடலாம், நீங்கள் 2 hours முன்னாடி ரிப்போர்ட் செய்தால் போதும். நண்பர்கள் அந்த ஃபேமிலியோடு சேர்ந்து அவர் வீட்டுக்கு சென்றார். டார் ஓப்பன் பண்ணி மனைவியும் கணவனும் 2 பசங்களும் உள்ளால் ஏறிட்டு லாஸ்ட்டு நான் உள்ளால் ஏறி உடனடியாக கணவனும் மனைவியும் முழங்கால் படி என்னுடைய காலை பிடித்து, ஃபாதர் நான் கேட்டேன், நீங்கள் யார்? எதற்காக என்னுடைய காலை பிடித்து? என்ன வேணுமா உங்களுக்கு? ஃபாதர் நீங்கள் வழியாக தான் எங்களுக்கு வாழ்க்கையில் மீட்பு வந்தது. நீங்கள் என்னதான், எனக்கு எதுவுமே தெரியாது, உங்களை யார் எனக்கு தெரியாது. ஃபாதர் நீங்கள் சாலக்குடி டிவினிட்டி சென்டரில் உதவி இயக்குனர் தந்தையாய் பணி செய்துட்டு இருந்த நாட்கள். ஃபாதர் நீங்கள் அங்கே உதவி இயக்குனராயிட்டு பணி செய்த நாட்களில் ஒரு நாள் நானும் மனைவியும் 2 பசங்களும் சேர்ந்து உங்களுடைய ரூமுக்குள்ளால் வந்தது. 3வது குழந்தை இங்கே வந்ததுக்கு பிறகுதான் கடவுள் கொடுத்தது. ரொம்ப பிரச்சனையோடு வந்தது. நான் கேட்டேன், என்ன பிரச்சனையோடு நீங்கள் வந்தது? அண்ணன் சொல்லி, ஃபாதர் எனக்கொரு ஃபர்னிச்சர் கம்பெனி இருந்தது,
ரொம்ப நஷ்டம், ரொம்ப லோஸ் வந்தது. எதுவுமே செய்ய முடியாது. மக்களிடமிருந்து பணம் வாங்கி வட்டிக்கு பணம் எடுத்து கம்பெனி வழி நடத்திட்டு இருந்தார். ஆனால் திருப்பி கொடுக்க முடியாது, நாட்டில் தங்க முடியாது. ரொம்ப கஷ்டத்தோடு இங்கே வந்தது. ஃபாதர், எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஃபாதர், நீங்கள் என்னுடைய தலை மீது கருத்தை வைத்து நீங்கள் வெளிப்பாடு சொல்லியது 2 சாமுவேல் அதிகாரம் 22 வசனம் 7. 2 சாமுவேல் அதிகாரம் 22 வசனம் 7. என் நெருக்கடி வேளைகளில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். അവർ വാസിക്കട്ടെ, നിങ്ങൾ എല്ലാവരും சேர்ந்து വാസിக்க. എനിക്ക് കറക്റ്റ് വരാതെ. ഓക്കെ, ഒരുവർ மட்டும் வாசிக்க. நீங்க யாருமே வாசிக்க வேண்டாம், இங்கே மைக்கு கொடுத்திருக்கு. ஓகே. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி வெயிட் முன்னாடி என்ன வாசித்தது யோனா? எனக்கு இக்கட்டு வந்த வேளைகளில் நாகும் என் துன்ப நாளில் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் தகர்வுகள் வரும்போது வாசிப்போம். என் நெருக்கடி வேளைகளில் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவள் செவிகளுக்கு எட்டியது. நான் சொன்னேன், அண்ணா கடவுள் எனக்கு வெளிப்பாடு கொடுத்திருக்கு. இந்த கடன் பிரச்சனைகளில் லட்சக்கணக்காக கடன், இந்த கடன் பிரச்சனைகளில் நீ ஆண்டவரை அழைத்து ஜெபிக்க வேண்டும். நீ வேற எதுவுமே செய்ய வேண்டாம். ஆண்டவர் உனக்கு பதில் கொடுப்பார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த கடன் பிரச்சனை விடுதலை கொடுப்பார். என்ன செய்ய வேண்டும்? நான் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் இரவு ஜெபமாலை படிக்க வேண்டும் எல்லோரும் சேர்ந்து. அந்த ஜெபமாலை முடிந்து 7 தடவை நம்பிக்கையின் ஜெபம், விசுவாச பிரமாண ஜெபம் படிக்க வேண்டும். அது முடிந்து நீங்க ஒருவர் ஏசாயா வாசிக்க வேண்டாம். ஏசாயா 45 1-8 வரைக்கும் வாசிக்க வேண்டும். இதுதான் நீங்க செய்ய வேண்டியது. ஜெபமாலை படிக்க வேண்டும். அதற்கு பிறகு 7 தடவை விசுவாச பிரமாண ஜெபம் மந்திரம் படிக்க வேண்டும். நம்பிக்கையின் ஜெபம் படிக்க வேண்டும். அப்புறம் ஏசாயா 45 1-8 வரைக்கும் வாசிக்க வேண்டும். கண்டிப்பா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஃபாதர், நீங்க அப்புறம் ஒரு வார்த்தை கூட சொல்லி கொடுத்தார். திருப்பாடல் 18:6 திருப்பாடல் 18:6 என் நெருக்கடி வேளைகளில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. Praise the Lord. Father, நாங்கள் வீட்டுக்கு சென்று ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை படிச்சுட்டு இருந்தார். 7 தடவை விசுவாச பிரமாண மந்திரம் படிச்சுட்டு இருந்தார். ஏசாயா 45 1-8 வரைக்கும் வாசித்து கொண்டிருந்தார். முதல் ஞாயிற்றுக்கிழமை தியானம் முடிந்து வீட்டுக்கு சென்று முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபேமிலி எங்களுடைய வீட்டுக்கு வந்தார். நீங்கள் உங்களுடைய வீடும் இடமும் சேல் பண்ணுவதற்காக பப்ளிசிட்டி கொடுத்திருக்கு. ஆமாம், பார்க்குவதற்காக வந்திருக்கு. ஓகே, நீங்கள் பார்த்துரு. ஃபாதர், வீடும் இடம் எல்லாமே சுற்றி பார்த்து கொண்டிருந்தார். லாஸ்ட் அவர் ஏதோ பேசி கொண்டிருந்தார். என்னிடம் வந்து, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடு, இடமும் பிடிச்சிருக்கு, எத்தனை ரூபாய்க்கு நீங்கள் எங்களுக்கு கொடுத்துரு? ரெடி கேஷ் கொடுத்து நாங்கள் ரெஜிஸ்டர் செய்யலாம். ஃபாதர், நிறைய மக்கள் வந்து கம்மி விலைக்கு தான் கேட்டா. நான் நினைத்தேன் இவரும் கம்மி விலைக்கு தான் கேட்டிடும். நான் சொன்னேன், இத்தனை ரூபாய்க்கு கொடுத்துடலாம். அந்த மனிதன் பாக்கெட்டில் இருந்து 5000 ரூபாய் எடுத்து என்னுடைய கருத்தில் கொடுத்து, இது அட்வான்ஸ் டோக்கன், 3 வாரத்திற்குள்ளாலே ரெஜிஸ்டர் செய்திடலாம்.
ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திடலாம். ஃபாதர் 3வது வாரம் திங்கட்கிழமை ரெடி கேஷ் கொடுத்து எங்களுடைய வீடும் இடமும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தார். ஃபாதர் நிறைய பணம் கிடைத்து கடன் எல்லாமே முடிஞ்சது. அப்புறம் கொஞ்சம் பணம் பேலன்ஸ் கருத்தில் இருந்தது. அந்த பணத்தை வைத்து ரெண்டுக்கு ஒரு வீடு எடுத்து அந்த வீட்டுக்குள்ளாடு தங்கிட்டு இருந்தார். மனைவிடைய அங்கிள் குவைத்தில் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த மனிதன். மனைவி பிஎஸ்சி நர்சிங் படித்த மனிதா. அண்ணன் அங்கிள் மனைவிக்கு ஒரு வேலை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை அரேஞ்ச் செய்து கொடுத்தார். முதலாக மனைவி தான் குவைட்டுக்கு வந்தது. அதன் நான் எம்கும் படித்த மனிதன். அப்புறம் அங்கே எனக்கும் ஒரு ஆஃபீஸில் ஒரு கம்பெனி ஆஃபீஸில் எனக்கும் ஒர்க் அரேஞ்ச் செய்து கொடுத்தார். அப்புறம் நானும் 2 பசங்களும் இங்கே வந்தது. 3வது குழந்தை இங்கே வந்ததுக்கு பிறகுதான் பிறந்தார். ஃபாதர் மனைவிக்கு வேலை கொடுத்தார், எனக்கும் வேலை கொடுத்தார், 3வது குழந்தை கொடுத்தார். இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இப்பொழுது எனக்கு கடன் பிரச்சனை எதுவுமே இல்லை. கேரளாவில் எனக்கு 15 சென்ட் இடம் இருக்கு. எனக்கு பெரிய ஒரு வீடும் இருக்கு. நிறைய பேலன்ஸ் பேங்கு கேஷும் இருக்கு. எனக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை ஃபாதர். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. லட்சக்கணக்காக கடன் இருந்த மனிதன் ஆண்டவரை அழைத்து ஜெபித்து கொண்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, இதுதான் பைபிள் கற்று தருகிறது. உனக்கு கஷ்டங்கள் நஷ்டங்கள் தகர்வுகள் இருந்தால் நீ என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை அழைத்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு நீ மன்றாட வேண்டும். ஆனால் உண்மையா பெரிய அற்புதம் உங்களுடைய வீட்டுக்குள் நடந்திடும். உங்களிடம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இதுதான் பைபிள் கற்று தருகிறது. ஆமென். என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது நீ ஆண்டவரை அழைத்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை மன்றாட வேண்டும். எசப்பா, ஓ மை ஜீசஸ், நீ ஆண்டவரை அழைத்து ஜெபிக்க வேண்டும். If you call upon the name of the Lord, God will hear your prayers. God will answer to your prayers. நீ ஆண்டவரை அழைத்து ஜெபித்தால் ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். உண்மையா? Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஒரு நாள் என்னுடைய ரூமுக்குள்ளால் ஒரு தம்பி அழுது வந்தார். அவருடைய பேரு பினோய். நான் கேட்டார், ஏன் அழுதுட்டு இருக்கு? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? பிரச்சனை என்னதா? அவன் என்னிடம் சொன்னேன், ஃபாதர் திருமணம் முடிந்தது. நான் சொன்னேன், நல்லது, திருமணம் நல்லது தானே ஃபாதர். நான் எப்படி சொல்லிடும்? ஃபாதருக்கு தெரியாது பிரச்சனைகள். அது எனக்கு தெரியாதுன்னா நான் திருமணம் செய்ததில்லை. அது எனக்கு தெரியாது. அப்படி தானே தங்கச்சி? எதுவுமே பேசக்கூடாது. திருமணம் நல்லதா? திருமணம் நல்லதா? கடவுளே, நல்லதல்லையா? ஃபாதர் எப்படி நல்லது என்று சொல்லிடும். கடவுள் எப்படி ஃபாதருக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. மனைவி எப்படி ஃபாதருக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், திருமணம் குட், நல்லது. எதனால்? கடவுள் இணைத்தது. கடவுள் இணைத்தது எல்லாமே நல்லதாயிடும். கடவுளுக்கு என்னை குறித்து உங்களை குறித்து திட்டம் இருக்கின்றது. கடவுள் இந்த திட்டத்தின்படியாக நான் குருவானவராயிற்று நீங்க திருமணம் செய்தார். நான் சொன்னேன், நல்லது. என்னடா திருமண வாழ்க்கையில் பிரச்சனையா? டைவோர்ஸா? இல்லை ஃபாதர். அப்புறம் என்ன பிரச்சனை? ஃபாதர், நான் துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
என்னடா வேலை போயிச்சா, வேலை இழந்து போயிட்டா, என்னடா பிரச்சனை? இல்லை ஃபாதர், நான் ஓய்வுக்கு வந்திருக்கு. என்ன பிரச்சனை? நீ பிரச்சனை சொல்லடா. ஃபாதர், நான் லாங் லீவுக்கு ஓய்வுக்கு 3 மாதம் ஓய்வெடுத்து வந்தது. 1 மாதத்திற்குள்ளால திருமணம் நடந்தது. அப்புறம் 2 மாதம் மனைவியோடு இணைந்து வாழ்ந்துட்டு இருந்தார். அதுக்கு நடுவே மனைவி கருவுற்றான். அப்புறம் நான் திருப்பி போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். மனைவியுடைய முதல் ஸ்கேனிங் நடந்தது. அப்புறம் மனைவி கூப்பிட்டு அழுது, அண்ணா என்ன தங்கச்சி பிரச்சனை? என்ன பிரச்சனை? கர்ப்பப்பையில் இருக்க குழந்தையுடைய தலை பெருசு, உடல் சிறிது. டாக்டர் சொல்லி கண்டிப்பா அபோர்ட் செய்ய வேண்டும், கருகலைப்பு, குழந்தையை கொலை செய்ய வேண்டும், தாங்க முடியாது. நான் சொன்னேன், நீ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே ஸ்கேன் பண்ணிடு, அங்கே என்ன ரிசல்ட் வரும் பார்க்கலாம். ஃபாதர், பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஸ்கேன் பண்ணி ரிசல்ட் வந்த போது சேம் ரிசல்ட், தலை பெருசு, உடல் சிறிது. மனைவி என்னை கூப்பிட்டு, அண்ணா இங்கேயும் ரிசல்ட்டு ஒன்றுதான், பெரிய தலை, உடல் சிறிது. உடனடியாக நான் ஓய்வெடுத்து நாட்டில் ஊருக்கு வந்திருக்கு. ஃபாதர், கொச்சியில் பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில் மனைவியை கூட்டி போயிட்டு அங்கேயும் ஸ்கேன் பண்ணி ரிசல்ட் வந்த வேளையில் டாக்டர் சொல்லி கண்டிப்பாக இந்த குழந்தையை அபோர்ட் செய்ய வேண்டும். எதனால் உங்களுக்கு இந்த குழந்தை தலை பெருசு, உடல் சிறிது? ஃபாதர், குழந்தை அபோர்ட் செய்வது எங்களுக்கு விருப்பமில்லை, ஜெபிக்க வேண்டும். அந்த மனிதனுடைய தலை மீது, பினோயோட தலை மீது கருத்தை வைத்து ஜெபித்த வேளையில் கடவுள் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். அந்த வார்த்தை ஏசாயா 66:9. ஏசாயா 66:9. பேறுகாலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனோ என்கிறார் ஆண்டவர். மகப்பேற்றுக்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனோ என்கிறார் உங்கள் கடவுள். Praise the Lord. ஒரு முறை கூட வாசிப்போம். பேறுகாலத்தை ஏற்படுத்திய நான் கர்ப்பப்பையில் குழந்தையை கொடுத்த நான் மகப்பேற்றை தடை செய்வேனா என்கிறார் ஆண்டவர். மகப்பேற்றுக்கு காரணமான நான் தான் இந்த குழந்தையை வைத்து கொடுத்திருக்கிறார், கருப்பை அடைத்து விடுவேனா என்கிறார் உங்கள் கடவுள். Praise the Lord. நான் சொன்னேன், கடவுள் இந்த வார்த்தை தான் எனக்கு கொடுத்திருக்கு. நீ செய்ய வேண்டியது, இங்கே ஒரு நித்திய ஆராதனை சாப்பல் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நீ இங்கே வந்து இந்த சாப்பலுக்குள்ளால இருந்து மனைவியோட கர்ப்பப்பையில் இருக்க குழந்தைக்காக நீ ஆண்டவரை அழைத்து ஜெபிக்க வேண்டும். முடிந்தால் மனைவியும் வரட்டும், அவளுக்கு பெட் ரெஸ்ட் ஆனால் வர வேண்டாம், வீட்டில் இது ஜெபித்தால் போதும். நீ இங்கே வந்து ஜெபிக்க வேண்டும். அன்பார்களே, மனைவி குழந்தைக்கு பிறப்பை கொடுத்திருந்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பினோய் என்னுடைய தியான இல்லத்தில் வந்து நித்திய ஆராதனை சாப்பல் இருந்து ஜெபித்து கொண்டிருந்தார். அவருடைய மனைவி குழந்தைக்கு பிறப்பை கொடுத்தார், ஆப்ரேஷனல்லை நார்மல் டெலிவரி கொடுத்தார். அந்த குழந்தைக்கு அன்பார்களே, தலை பெரிசல்லே, உடல் சிறுதல்லே, ஒரு கர்ப்பப்பையில் இந்த உலகத்திற்கு பிறந்திடும் குழந்தை எப்படி இருக்கும், அதை போல் ஒரு ஆண் குழந்தைக்கு, அழகார்ந்த ஆண் குழந்தைக்கு அவள் பிறப்பை கொடுத்தார். பினோயோட பிரச்சனை என்னதா? மனைவியுடைய கர்ப்பப்பையில் இருக்க குழந்தை தலை பெரிசு, உடல் சிறிது.
ஆனால் மனைவியுடைய கர்ப்பப்பையில் இருக்க குழந்தைக்காக நித்திய ஆராதனை சாப்பலில் வந்து பினோய் செபித்து கொண்டிருந்தார். ஆண்டவரை அழைத்து செபித்து கொண்டிருந்தார். கடவுள் அவருடைய மனைவியுடைய கர்ப்பப்பையில் இருந்த குழந்தையை ஆசீர்வதித்தார். அன்பார்களே, நீங்க பிரச்சனைகளோட வந்திருக்கு, நீங்க துன்பங்களோட வந்திருக்கு, நீங்க கஷ்டங்களோட வந்திருக்கு. என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன துன்பங்கள் இருந்தாலும், இந்த தியான இல்லத்தில் இருந்து இறை இரக்கத்தின் ஆலயம் தானே, இந்த இறை இரக்கத்தின் ஆலயத்தில் இருந்து நீங்க ஆண்டவரை அழைத்து ஜெபிக்கும் போது, உங்களுடைய வீட்டில் இருந்து ஜெப அறையில் இருந்து ஆண்டவருக்கு முன்னாடி முழங்கல் படியிட்டு நீங்க ஜெபிக்கும் போது உங்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். எல்லா கஷ்டங்களில் இருந்தும் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அதுதான் பைபிள். 2 கரங்களை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. பத்தாவது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சுதிக்கட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா, சத்தமா, சத்தமா. வாய் திறந்து 38 மனிதர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். 4 உடல் நலத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஸ்துதிக்கட்டு, ஸ்துதிக்கட்டு, ஸ்துதிக்கட்டு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 50:15. திருப்பாடல் 50:15. துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள். கவனியுங்கள். துன்ப வேளையில், துன்ப வேளை என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன். அப்பொழுது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு முறை கூட வாசிப்போம். துன்ப வேளையில், துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், என்னை கூப்பிடு, நான் பதில் கொடுப்பார், நான் உன்னை ஆசீர்வதிப்பார். துன்பங்கள் வரும்போது என்னை கூப்பிடுங்கள். மீண்டும் மீண்டும் திருப்பாடல் 34:6. திருப்பாடல் 34:6. இந்த ஏழை கூவி அழைத்தார், இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார், ஆண்டவர் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியிலும், எல்லா நெருக்கடிகளில் இருந்தும் அவனை விடுவித்து காத்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார், எனக்கு பதில் கொடுத்தார். எல்லா நெருக்கடிகளில் இருந்தும் ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்தார். ஆண்டவர் எனக்கு, விடுதலை தந்தார். நீங்க சொல்ல வேண்டாம், ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்தார். ஆமென், 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 ஆமென். நீங்க கேட்டிடும். ஃபாதர், எவ்வளவு நாள் ஆயிட்டு நான் இந்த தியான இறை இறக்கத்தின் நிலத்தில் வந்து ஜெபிச்சுட்டே இருக்கு, எசப்பா கூப்பிட்டுட்டே இருக்கு, ஏன் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கா? ஏன் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கா? ஆன்சர் இருக்கு. நீ ஜெபிக்கும் போது பாவத்தோடு இருந்து ஜெபித்தா பதில் கிடைக்க மாட்டான். மனதில் வெறுப்பு வைராகியத்தை வைத்து நீ ஜெபித்தார் பதில் கிடைக்க மாட்டார். கெட்ட பழக்கங்களோடு இருந்து நீ ஜெபித்தார் பதில் கிடைக்க மாட்டார். நம்பிக்கை இல்லாமல், உண்மையான நம்பிக்கை இல்லாமல் நீ ஜெபித்தார் பதில் கிடைக்க மாட்டார். நீ எப்படி ஜெபிக்க வேண்டும்? திருப்பாடல் 34:17 நல்லபடி கவனியுங்கள். திருப்பாடல் 34:17. நீதிமான்கள் மன்றாடும் போது, வெயிட், ஒருவர் வாசித்தால் போது. யாரு மன்றாடும் போது சொல்லு, யாரு மன்றாடும் போது? யாரு மன்றாடும் போது? பாவி மன்றாடும் போது. அல்ல பாதம், நீங்க சொன்ன அல்ல பாதம். நீதிமான்கள் மன்றாடும் போது, வெறுப்பு வைராகியத்தோடு ஜெபிக்கும் போது சொல்லு, ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அல்ல ஃபாதர், அப்படி சொல்ல வேண்டும். குடிப்பழக்கத்தோடு இருந்து ஜெபிக்கும் போது அல்ல ஃபாதர். நீதிமான்கள் மன்றாடும் போது, நீதிமான்கள் மன்றாடும் போது, கவனியுங்கள் அந்த வசனம். நீதிமான்கள் மன்றாடும் போது வாசிப்போம். ஆண்டவர் செவிசாய்க்கின்றார், ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து
அனைத்து இடுக்கங்களிலிருந்தும் அனைத்து நெருக்கடிகளிலிருந்தும் அனைத்து துன்பங்களிலிருந்தும் அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் அனைத்து நோய்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். யாரு மன்றாடும் போது? நீதிமான்கள் மன்றாடும் போது. மாமியாரிடம் கோபப்பட்டு மன்றாடும் போது இல்ல ஃபாதர். மருமகாவிடம் சண்டை போட்டு மன்றாடும் போது. எஸ் ஆர் நோ? நோ. நோ. நீதிமான்கள் யாரு? யாரு நீதிமான்கள்? நீங்க சொல்லிடு. ஃபாதர், நல்ல படிப்பு இருந்தால் நீதிமான், நிறைய பணம் இருந்தால் நீதிமான், பெரிய வீடு இருந்தால் நீதிமான், நல்ல வேஷ்டி கட்டி நல்ல ஷர்ட் போட்டு நல்ல ஸ்ட்ரிப்பா ஷர்ட் போட்டு வேஷ்டி கட்டி ஒருவர் வந்தால் நீதிமான்கள். நோ. நீதிமான்கள் யாரு? இயேசு ஆண்டவரின் நீதியில் வாழ்பவர்கள் நீதிமான்கள். திருப்பாடல் 47:1. இயேசுவின் ஜெபத்தில் வாழ்பவர்கள் நீதிமான்கள். இயேசுவின் அன்பில் வாழ்பவர்கள் நீதிமான்கள். இயேசுவின் தாழ்ச்சியில் வாழ்பவர்கள் நீதிமான்கள். இயேசுவின் தூய்மையில் வாழ்பவர்கள் நீதிமான்கள். இயேசுவின் மன்னிப்பில் வாழ்பவர்கள் நீதிமான்கள். ஏழையான மக்களுக்கு உதவி செய்த இயேசு ஆண்டவரை போல் ஏழைகளுக்கு உதவி செய்திடும் அவர்கள் நீதிமான்கள். அவர்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். இயேசுவின் நீதியில் வாழ வேண்டும், இயேசுவின் ஜெபத்தில் வாழ வேண்டும், இயேசுவின் அன்பில் வாழ வேண்டும், இயேசுவின் தாழ்ச்சியில் வாழ வேண்டும், இயேசுவின் மன்னிப்பில் வாழ வேண்டும். இயேசு ஆண்டவரை போல் ஏழையான மனிதர்களுக்கு உதவி செய்து வாழ வேண்டும். இவ்வாறு நீ வாழ்ந்தால் நீ நீதிமான். நீ மன்றாடும் போது ஆண்டவர் பதில் கொடுப்பார். இதுதான் பைபிள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நீதிமொழிகள் அதிகாரம் 13:50. நீதிமொழிகள் 13:50. சான்றோரின் ஒளி. யாருடையது? சாந்தோனின் ஒளி சுடர் வீசி பெருகும், பொல்லாரின் விளக்கோ அணைக்கப்படும். Praise the Lord. Praise the Lord. நீ நீதிமானாக வாழ்ந்து இயேசப்பா கூப்பிடும் போது பதில் கிடைப்பா. நீ பாவத்தோடு இருந்து நீ இயேசுவாண்டை அழைத்து ஜெபித்தார், பதில் கிடைக்க மாட்டார். இந்த இறையிறக்கத்தின் ஆலயத்தில் எத்தனை நாள் நீ பாவத்தோட வந்து கெட்ட பழக்கங்களோட வந்து நீ ஜெபித்தார், ஆண்டவர் பதில் கிடைக்க மாட்டார். You have to renounce the sin. You have to renounce the bad habits. நீ பாவத்தை விட்டுவிட வேண்டும். நீ கெட்ட பழக்கங்களை விட்டுவிட வேண்டும். நீ வெறுப்பு வைராகியத்தை விட்டுவிட வேண்டும். நீ பாவத்தை விட்டுவிட்டு கெட்ட பழக்கங்களை விட்டுவிட்டு வெறுப்பு வைராகியத்தை விட்டுவிட்டு நீ ஆண்டவரை அழைத்து ஜெபிக்கும் போது நீ நீதிமானானவர். ஆண்டவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். இதுதான் பைபிள் கற்று தருகிறது. ஆமென், ஆமென். இரண்டு கரங்களை உயர்த்தி பிடியுங்கள். ஃபுல்லா செய்து போன பாவத்தை குறித்து பச்சாத்தாபப்பட்டு ஏதோ கெட்ட பழக்கங்கள் இருந்து அதை எல்லாமே விட்டுவிட்டு மனதில் வெறுப்பு வைராகியம் இருந்தால் அதை விட்டுவிட்டு ஆண்டவரை அழைத்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சப்தமா 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 கொஞ்சம் கூட சப்தமா ஸ்துதிக்கட்டு, சப்தமா ஸ்துதிக்கட்டு. வாய் திறந்து அபிஷேகத்தோடு சப்தமா சப்தமா. Praise the Lord. திருப்பாடல் 106:44. திருப்பாடல் 106:44. ஏனெனில் அவர் அவர்களது மன்றாட்டுக்கு செவிசாய்த்து, அவர்களே மன்றாட்டுக்கு செவிசாய்த்து அவர்களது துன்பத்தை கண்டு மனமிறங்கும் ஆண்டவரே. ஒரு பாடல் இருக்கு, எனக்கு கரெக்டா உங்களுக்கு மட்டும் தெரியும். மனமிறங்கும் நீங்க பாடல் பாட அந்த பாடல் ஏது? மனமிறங்கும் இயேசுவே பாடு.
அந்த அக்காவுக்கு வெட்கம் வந்துட்டு இருக்கும். ஏன் ஃபாதர் இங்கே இருக்கு, அதனால். மனமிறங்கும் தெய்வமே, அந்த பாடல் எனக்கு கரெக்டாக தெரியாது. பாடல் எது? மனமிறங்கும் தெய்வமே ஏசையா. மனமிறங்கும் தெய்வமே ஏசையா. அதுதான் மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டவர் மனமிறங்கும், மனமிறங்கும் ஏசையா. எப்பொழுது நீ பாவத்தை விட்டு விட்டு கெட்ட பழக்கங்களை விட்டு விட்டு வெறுப்பு வைராகியத்தை விட்டு ஏசப்பா கூப்பிடும் போது மனமிறங்கும் தெய்வமே ஏசையா ஆசீர்வதிப்பார். மீண்டும் திருப்பாடல் 107 107 6 107 13 107 19 107 28 ஒரே வார்த்தை தான். ஒன்று மட்டும் வாசித்தால் போதும். மீண்டும் நான் ஒரு முறை கூட சொல்வேன். திருப்பாடல் 107 6, திருப்பாடல் 107 13, திருப்பாடல் 107 19, திருப்பாடல் 107 27 எல்லாமே ஒரே வார்த்தை. வாசிப்போம். தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தார். நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தார். அவர் குற்ற துன்பங்களில் இருந்து அவர் விடுவித்தார். அனைத்து துன்பங்களில் இருந்தும் அவர்களை விடுவித்தார். பாருங்கள், இதுதான் பைபிள் கற்று தருகிறது. நெருக்கடிகளில், துன்பங்களில், இக்கட்டு வேளைகளில் you have to call upon the name of the Lord. நீ ஆண்டவரை அழைத்து ஜெபிக்க வேண்டும். கண்டிப்பா ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கண்டிப்பா ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பார். இரண்டு கரங்களை உயர்த்தி பிடியுங்கள். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. இரண்டு கரங்களை ஃபுல்லா உயர்த்தி பிடித்து எல்லா பிரச்சனைகளை, துன்பங்களை, கண்ணீரை, கவலைகளை எல்லாமே ஆண்டவரை கரங்களில் ஒப்பு கொடுத்து வாய் திறந்து சத்தமா ஸ்துதிக்கட்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமா சத்தமா கொஞ்சம் கூட சத்தமா, பத்தாது பத்தாது சத்தமா. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் என்னுடைய ரூமுக்குள்ளாலே ஒரு தங்கச்சி வந்தார். பேரு ஷீஜா. அழுதுட்டு இருந்தார். நான் கேட்டேன், ஏன் அழுதுட்டு இருக்க தங்கச்சி? ஃபாதர், எனக்கு வயது 35. வயது எத்தனை? 35. நான் கேட்டா, நீ ஏன் அழுதுட்டு இருக்கு? நெக்ஸ்ட் இயர் உனக்கு 36 ஆயிடும். அது 34 ஆகாது. நெக்ஸ்ட் இயர் எத்தனை ஆயிடும்? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் எத்தனை ஆயிடும்? 37. அது 34 ஆயிடுமா? 33 ஆயிடுமா? ஆனால் கண்டிப்பாக நான் ஆண்டவரை அழைத்து ஜெபிப்பேன். எனக்கும் கொஞ்சம் கம்மி வயது இருந்தால் நல்லது. பிரைஸ் தி லார்ட். ஏன் அழுதுட்டு இருக்கு? ஃபாதர், நான் பிஎஸ்சி நர்சிங் படித்த மனிதன். இதுவரைக்கும் எனக்கு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை கிடைக்காது. இப்பொழுதும் நான் ஒரு சிறு ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. எனக்கு திருமணம் ஆகாது. வயது 35. நான் தலை மீது கருத்தை வைத்து ஜெபித்தார். அப்புறம் சொன்னேன், தங்கச்சி, உனக்கு திருமண தடை, உனக்கு வேலையில் தடை. ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒவ்வொரு நாளும் ஃபேமிலியில் குடும்ப ஜெபத்திற்கு இறுதியில் 7 தடவை விசுவாச பிரமாண மந்திரம் படிக்க வேண்டும். ஏசாயா 45 1-8 வரைக்கும் வாசிக்க வேண்டும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஆண்டவரை அழைத்து ஜெபிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, 6 மாதத்திற்கு அப்புறம் தங்கச்சி மீண்டும் ரூமுக்குள்ளாலே வந்தார். ஷீஜா வந்தார். அவளோடு சேர்ந்து ஒரு மனிதனும் வந்தார். நான் கேட்டார், இவன் யாரு? என்னுடைய கணவன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எத்தனை வயது? 35. திருமண தடை. இப்பொழுது கணவன் அவனையும் கூட்டி வந்திருக்கு. நான் கேட்டேன், உனக்கு திருமண தடை இருந்து? ஆமா ஃபாதர். என்னைக்கு திருமணம்? ஃபாதர் தியானம் முடிந்து திருப்பி வீட்டுக்கு சென்று நீங்க சொன்னபடி ஜெபித்து கொண்டிருந்தார். 3வது ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க வந்த மனிதன், துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த மனிதன். ஃபாதர் 2 வாரத்திற்குள்ளால திருமணம் நடந்தது.
அப்புறம் ஒரு மாதம் என்னோடு சேர்ந்து இணைந்து வாழ்ந்தார். திருப்பி போயிட்டு அங்கே போய் ஷார்ஜாவில் எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டலில் வேலை தயார் பண்ணி என்னை திருப்பி கூட்டி போவதற்காக வந்திருக்கு. நெக்ஸ்ட் வியாழக்கிழமை ஃபாதர் வியாழக்கிழமை நான் கணவனோடு சேர்ந்து துபாய்க்கு போயிடும். ஆண்டவரை அழைத்து ஜெபித்தார். திருமண தடை, வேலை இல்லை. அழைத்து ஜெபித்த போது கடவுள் அந்த பொண்ணுக்கு திருமண தடை விடுதலை கொடுத்தார். வேலையில் தடை இருந்தது, விடுதலை கொடுத்தார். கண்டிப்பா இங்கே வந்திருக்கு திருமண தடையோடு, இங்கே வந்திருக்கு வேலை இல்லாமல், இங்கே வந்திருக்கு வீடு இல்லாமல், இங்கே வந்திருக்கு ரொம்ப கஷ்டத்தோடு துன்பங்களோடு. நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் பைபிள் கற்று தருகிறது. நீ ஆண்டவரை அழைத்து ஜெபிக்க வேண்டும். 2 கரங்கள் ஃபுல்லாக உயர்த்தி பிடியுங்கள். 100 பேர் கேட்க சத்தமா ஏசப்பா கூப்பிடுவோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ். போது 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 போது. ஐயோ என்னது ஏசப்பா. சப்தமா கூப்பிட வேண்டும். 100 பேர் கேட்க 2 கரங்களை உயர்த்தி பிடியுங்கள். ஏசப்பா. கூப்பிடுவோம் கூப்பிடுவோம் கூப்பிடுவோம். ஸ்டாப் பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸ்துதிக்கட்டு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சப்தமா சப்தமா. Praise the Lord. கடவுள் ஒரு வெளிப்பாடு கொடுத்து இங்கே நிறைய மக்கள் கடன் பிரச்சனையோடு வந்திருக்கு, பொருளாதார தகர்வுகளோடு வந்திருக்கு. ஒரு கேள்வி, யாருக்குமே வெட்கம் வேண்டியதில்லை, வெட்கம் வர வேண்டியதில்லை. ஃபேமிலியில் கடன் பிரச்சனைகள் இருந்தால், பொருளாதார தகர்வுகள் இருந்தால் அவர்கள் வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். வெட்கம் வேண்டாம். கடவுளே, இது ஜேம்ஸ் பிரதர் பார்க்க வேண்டியது. கீழே போடு. 80% மக்களும் கரமுடியத்தி ஃபாதர் கடன் பிரச்சனை இருக்கு, பொருளாதார தகர்வு இருக்கு. உங்களுக்கு கடவுள் கொடுத்திடும் வெளிப்பாடு நான் சொல்லி கொடுப்பேன். இந்த கடன் பிரச்சனைகளில் நீங்க செய்ய வேண்டியது என்னதான்? பொருளாதார தகர்வுகள் இருந்தால் நீங்க செய்ய வேண்டியது என்னதான்? தோபித்தாகமம் அதிகாரம் 4 வசனம் 21. மகனே மகனே, வெயிட் தங்கச்சி. தோபித்து மகன் தோபியாவிடம் சொல்லியது வாசிப்போம். மகனே மகனே, நாம் ஏழையாகிவிட்டோம் என அஞ்சாதே. அஞ்சாதே. நீ கடவுளுக்கு அஞ்சி பாவத்தை எல்லாம் தவிர்த்து. வெயிட். கடவுளுக்கு அஞ்சி பாவத்தை எல்லாம் தவிர்த்து, பாவத்தை எல்லாம் தரித்து உன் கடவுளாகிய ஆண்டவரின் திருமுன் நல்லது செய்தால், நல்லது நீ பாவத்தை விட்டு நல்லது செய்தால், நீ கெட்ட பழக்கங்களை விட்டு நல்லது செய்தால் பெரும் செல்வனாவாய். Praise the Lord. நீ பாவத்தை விட்டு நல்லது செய்தால் இந்த கடன் பிரச்சனை உனக்கு விடுதலை வரும். அதுதான் பைபிள் கட்டுது. மீண்டும் யோபாகமம் 34:28. யோபு 34:28. ஏழையின் குரல் அவருக்கு எட்ட செய்தனர். அவருக்கு எட்ட செய்தனர். அவரும் ஒடுக்கப்பட்டவர் குரலை கேட்டார். ஒடுக்கப்பட்டவருடைய குரலை கேட்டார். பொருளாதார தகர்வுகள் இருக்கும். மக்கள் ஏழையான மக்கள், நீ ஆண்டவரை அழைத்து ஜெபிக்க வேண்டும். தீமையை விட்டு நல்லதை செய்ய வேண்டும். ஆனால் ஆண்டவர் உனக்கு இந்த பொருளாதார தகர்வு விடுதலை கொடுப்பார். மீண்டும் திருப்பாடல் 69:33. திருப்பாடல் 69:33. 69:33 வாசிப்போம்.
இல்லையா? இல்ல. ஹalleluya. சத்தமா சொல்வா ஹalleluya. 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 சத்தமா ஹalleluya. ஆண்டவர் ஏழைகளுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். Praise the Lord. Praise the Lord. மலையாளம் பைபிள் இருக்கு, அதனால் ஃபாதர் சொல்லியது ஹalleluya. Hallelujah. பாடல் 69:33. வலது கரத்தை உயர்த்தி ஹalleluya. ஹalleluya. இது திருப்பாடல் 72:12. திருப்பாடல் 72:12. தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். விடுவிப்பார். கடன் பிரச்சனைகளை விடுவிப்பார். ஏழைகளுக்கு விடுதலை கொடுப்பார். மீண்டும் திருப்பாடல் 40:17. 40:17. நானே ஏழை எளியவன், நானோ ஏழை எளியவன், என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார். என் மீது அக்கறை கொண்டுள்ளார். நீரே என் துணைவர், நீரே என் துணைவர், என் மீட்பர், என் கடவுளே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். Praise the Lord. Praise the Lord. தமிழகத்தில் திருப்பூர் இடம் இருக்கின்ற அனைவருக்கு தெரியும் தானே? அங்கே தான் டி-ஷர்ட் எல்லாம் தயார் பண்ணிட்டு நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கின்றது. அங்கே ஒரு கோயிலில் 3 நாள் செய்தி கொடுக்க சென்றார். முதல் நாள் செய்தி முடிந்து பங்கு ஃபாதருடைய உணவறையில் சாப்பிட்டு இருக்கும்போது ஃபாதர் சொல்லி, அந்தோணி ஃபாதர், நாளைக்கு ஒருவருடைய வீட்டில் ஜெபம் செய்வதற்கு போக வேண்டும். நான் சொன்னேன், ஃபாதர், கன்வென்ஷனல் ஃபேமிலி விசிட்டிங் இல்லை, வீட்டுக்கு போகாது. எதனால்? நான் ஒருவர் மட்டும், 1000க்கு மேல் வீடு இருக்கின்றது. எப்படி? ஒரு வீட்டில் போனால் எல்லா வீட்டார்களும் கேட்டு, ஃபாதர் என்னோட வீட்டில் வருமா வருமா வருமா? பங்கு ஃபாதர் சொல்லி, ஃபாதர் எனக்கு ரொம்ப பிரியமானவர். நான் சொன்னேன், ஃபாதர் போக வேண்டாம், உன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு என்ன கூட்டி போனால் எல்லோரும் உனக்கு எதிராக பேசிடும். இல்லை ஃபாதர், உன்னுடைய கரத்தில் இருக்கும் ஃபுட்டு அந்த மனிதன் கொடுத்த ஃபுட்டு. இந்த கன்வென்ஷனுக்கு ஃபுல்லாக பணத்தை கொடுத்தது அவர் தான், ஃப்ளெக்ஸ் வைத்தது அவர் தான், வால் போஸ்டர் பிரிண்ட் செய்து எல்லாம் ரெடி பண்ணியது அந்த மனிதன், நோட்டீஸ் பிரிண்ட் செய்து கொடுத்தது அந்த மனிதன், இந்த ஸ்டேஜ் கட்டி கொடுத்தது அந்த மனிதன், இந்த கிரவுண்டு ஃபுல்லாக சேர் போட்டிருக்கு அந்த மனிதன் தான் எல்லாமே செய்தார். ஆனால் கன்வென்ஷனுக்கு வராது. கன்வென்ஷனுக்கு வராது. நான் கேட்டேன், ஏன் கன்வென்ஷனுக்கு வராது? ஃபாதர், அவனுடைய பேர் பாபி. ஃபாதர், அவனுக்கு பெரிய டி-ஷர்ட் ஃபேக்டரி இருக்கின்றது. பெரிய தகர்வு வந்தது, பெரிய தகர்வு. ஃபாதர், நான் என்ன கேட்டாலும் கொடுத்துரும், சர்ச்சுக்கு என்ன உதவி வேணுமா செய்து கொடுத்துரும். ஆனால் சர்ச்சுக்கு வராது, மக்களுக்கு முன்னாடி வராது, இந்த கடன் பிரச்சனையால். ஃபாதர், கண்டிப்பாக போக வேண்டும். இப்பொழுது போக வேண்டாம், இதனால் ஃபுல்லாக குடிப்பழக்கத்தோடு இருக்குது. நாளை காலையில் போனால் போதும். ஓகே ஃபாதர், நாளை காலைக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு தான் காலையில் சாப்பிட்டு அந்த பாபி பிரதரை வீட்டுக்கு போயிட்டு அங்கே செல்லும்போது குடிப்பழக்கத்தோடு இருந்தது. நான் கேட்டேன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஃபாதர். குடிப்பழக்கத்தோடு இருந்தது. என்ன தெரியுமா? தெரியாது ஃபாதர். நான் தியானம் கொடுக்க வந்த ஃபாதர், அந்தோணி பையப்பள்ளி ஃபாதர், நீங்க நேற்று தியானத்திற்கு வந்தது இல்லையா? வராது ஃபாதர், வராது. ஏன் வராது? ஃபாதர், உங்களுக்கு எது உதவி வேணுமா சொன்னால் போதும், நான் கொடுப்பேன். ஆனால் மக்கள் நடுவே நான் வராது. ஏன்னா எனக்கு பெரிய கடன் பிரச்சனை, 1,50,00,000 ரூபாய் கடன் பிரச்சனை,
பெரிய ஃபேக்டரி இருக்கு, 500 மக்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. பெரிய கடன் வந்தது, தகர்வு வந்தது, நிறைய பணம் வட்டிக்கு வாங்கி இன்றும் அந்த ஃபேக்டரி வைத்துட்டு இருக்கு. எதனால்? 500 மக்களுக்கு உணவு நான் கொடுத்திடும் பணம். அதனால் மட்டும் ஸ்டாப் பண்ணாது. அதனால் நான் தியானத்திற்கு வராது. நான் கேட்டா, அண்ணா உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு, இந்த கடன் பிரச்சனையோட இங்கே இருந்து ஃபுல்லா குடிக்காரனாய் இருந்து இப்படி இருந்தாலும் உனக்கு வாழ்க்கையில் வெற்றி வருமா? வராது ஃபாதர். நான் சொன்னேன், சிராக்காகமம் 11:21, சிராக் 11:21 முக்கியமான ஒரு வார்த்தை. சிராக்கு 11:21. பாவிகளின் செயல்களை கண்டு வியப்படையாதே, ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள், உன் உழைப்பில் நிலைத்திரு. நொடி பொழுதில் ஏழையரை திடீரென்று ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டு நீ வேலை செய்திரு. 1 மினிட் போதும் கடவுள் உனக்கு இந்த கடன் பிரச்சனை விடுதலை தர முடியும். நீ ஆண்டவரிடம் நம்பிக்கை வைத்து வேலை செய்திரு. 1 நிமிடம் போது ஆண்டவருக்கு, அதிகம் டைம் வேண்டாம். அன்பார்களே, இங்கே பொருளாதார தகர்வுகளோடு கடன் பிரச்சனைகள் வந்திருக்க ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் கடவுள் கொடுத்திரும் வெளிப்பாடு இதுதான். நீ அழ வேண்டாம். நீ ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டு நீ வேலை செய்திரு. 1 நிமிடம் போதும் உன்னை பெரிய மனிதனாக்க முடியும். நான் சொன்னேன், அண்ணா 2 நாள் கூட தியானம் இருக்கும், வர வேண்டும், ட்ரை பண்ணலாம் ஃபாதர். கண்டிப்பா வரி சொல்லாது ஃபாதர். ஓகே, நான் உங்களுக்கு ஆக ஜெபித்து கொண்டிருப்பேன். நான் திருப்பி வந்தது. அன்பார்ந்தவர்களே கவனியுங்கள், நான் அந்த மனிதருக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆனால் 2 நாளும் அவரை பார்த்ததில்லை. இறுதி நாள் ஜெபம் முடித்து உணவு சாப்பிட்டு இருக்கும் போது இந்த மனிதன் உணவறையில் ஏறி வந்து, ஃபாதர் கொஞ்சம் வெளியே வந்துடுமா? எழுந்து வெளியே சென்றார். ஏனன்னா 2 நாளும் தியானத்திற்கு வந்திருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தியானம். அது நீங்கள் சொல்லி 1 மினிட் போதும், 1 மினிட் போதும் என்னை பெரியவராக்க முடியும். நான் என்ன செய்ய வேண்டும்? நான் சொன்னேன், இன்னைக்கு மாலையில் என்னுடைய சென்டரில் தியானம், உள்ளிருப்பு தியானம் ஆரம்பமாயிற்று. இப்போது டைம் 10 மணி. இன்னைக்கு வர வேண்டாம், நாளைக்கு காலையில் 7 மணிக்கு முன்னாடி தியானத்திற்கு வந்தால் போதும். அன்பார்ந்தவர்களே, நெக்ஸ்ட் நாள் இந்த மனிதன் உள்ளிருப்பு தியானத்திற்கு வந்தது. நல்லபடி தியானம் செய்தார், நல்லபடி என்னிடம் பாவ சங்கீர்த்தனம் செய்தார், நல்லபடி என்னிடம் இருந்து கவுன்சிலிங் எடுத்தார். அன்பார்களே, தியானத்தில் இறுதி நாள் அபிஷேக ஆராதனை முடிந்து இந்த ரூமுக்குள்ளால் வந்து, ஃபாதர் நீங்கள் தியானத்திற்கு வர வேண்டும் சொல்லி தியானத்திற்கு வந்தது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் சொல்லி ஏழையான எனக்கு விடுதலை தர கடவுளால் முடியும், 1 மினிட் போதும். நான் என்ன செய்ய வேண்டும்? நான் சொன்னேன், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இங்கே தியானம், இங்கே 1 நாள் கன்வென்ஷன் நடைபெறும், இங்கே வர வேண்டும். தமிழ் மக்களுடைய லீடராய் நீ ஊழிய பணி செய்ய வேண்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வரும்போது ரூமுக்குள்ளால் வந்து ஆசீர்வாதம் வாங்கி போயிடும். ஜெபம் முடிந்து திருப்பி போகும்போது ரூமுக்குள்ளால் வந்து, ஃபாதர் வீட்டுக்கு வருமா, பிளஸ் செய்து கொடுத்துருமா, ஃபேக்டரி பிளஸ் செய்து கொடுத்துருமா? நான் சொல்லிடும், ஆண்டவரிடம் கேட்கட்டும். ஆண்டவர் அனுமதி கொடுத்தார், கண்டிப்பாக நான் வருவேன். 6 மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சொல்லிட்டு இருந்தார். டைம் ஆயதில்லை, டைம் வந்ததில்லை, கடவுளை எனக்கு அனுமதி கொடுத்ததில்லை. 1 நாள் அழுது, ஃபாதர் நீங்கள் என்ன சொல்லியது எல்லாமே கீழ்ப்படிதலோடு செய்தார்.
6 மாதம் இங்கே வெள்ளிக்கிழமை பிரேயருக்கு வந்துட்டு இருந்தார், ஊழிய பணி செய்தார். ஃபாதர் கெஞ்சி உங்களிடம் கேட்டார், வருமா? நீங்கள் வந்ததில்லை, ரொம்ப கஷ்டம் ஃபாதர், நீங்கள் வந்துடுமா, என்னால் தாங்க முடியாது. நான் சொன்னேன், அண்ணா ஜெபிக்கட்டும். ஜெபித்து வெளிப்பாடு கொடுத்தார். கடவுள் எனக்கு அனுமதி கொடுத்திருக்கு, நாளைக்கு காலையில் வீட்டுக்கு போய் ப்ளஸ் செய்யலாம். நெக்ஸ்ட் நாள் அண்ணன் தம்பி பாபி அண்ணனுடைய வீட்டுக்கு சென்று அந்த வீடு ப்ளஸ் செய்து கொடுத்தார், ஃபேக்டரி ப்ளஸ் செய்து கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, 3வது மாதம் இந்த மனிதன் சந்தோஷத்தோடு என்ற ரூமுக்குள்ளாலே வந்து ஃபாதர் அழுது, ஃபாதர் பெரிய அற்புதம் நடந்திருக்கு. என்ன அற்புதம்? நீங்கள் வந்து ப்ளஸ் செய்ததுக்கு பிறகு 1 வாரத்திற்கு அப்புறம் ஒருவர் வந்து என்னுடைய ஃபேக்டரியெல்லாம் பார்த்து எத்தனை ரூபாய்க்கு கொடுத்துடும். ஃபாதர் நான் சொன்னேன், 1,60,00,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். அந்த பிரதர் சொல்லி, அந்த மகன் சொல்லி, உண்மையா உங்களுடைய ஃபேக்டரி எனக்கு தேவை, கண்டிப்பாக நான் பணத்தை கொடுத்து ரெஜிஸ்டர் செய்திடலாம். ஃபாதர் போன மாதம் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது, எனக்கு 1,60,00,000 ரூபாய் கிடைத்தது. நான் கேட்டார், கடன் பிரச்சனை எத்தனை இருந்தது? 1,50,00,000. பேலன்ஸ் எத்தனை? 10,00,000 ரூபாய் என்னுடைய கருத்தில் இருக்கு. இப்படி எனக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை. எல்லா மக்களும் என்னுடைய கடன் அதை தெரிஞ்சு கம்மி விலைக்கு தான் கேட்டுட்டு இருந்தார். ஆனால் இந்த மனிதன் எனக்கு பணத்தை கொடுத்து என்னுடைய இடத்தை வாங்கிட்டு, பிரைஸ் தி லார்ட், ஒரு பெரிய இடம் செயலாயிட்டு. 1 மினிட் போதும். கடன் பிரச்சனையோடு வந்த தகவல்களோடு வந்த பொருளாதார தகவல் வந்து உங்கள் அனைவருக்கும் விடுதலை தர கடவுளால் முடியும். கடவுளுக்கு 1 மினிட் போதும். ஏழையான ஒன்று பெரிய மனிதனாக்க முடியும். ஆண்டவருக்கு 1 மினிட் போதும். அதுதான் பைபிள் கற்றுத் தருகிறது. அதுதான் பைபிள் கற்றுத் தருகிறது. ஆமென், 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 ஆமென். அன்பார்ந்தவர்களே, கவனியுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், தகர்வுகள் வரலாம். நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதார தகர்வுகள் வரலாம். நம்முடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் வரலாம். அன்பார்களே, பைபிள் கற்றுத்தருகிறது, இவ்வாறு கடன் பிரச்சனைகள் வரும்போது, பொருளாதார தகர்வுகள் வரும்போது, கஷ்டங்கள், நஷ்டங்கள், தகர்வுகள் வரும்போது நீ தப்பி ஓடிவிட வேண்டாம். நீ தற்கொலை செய்ய வேண்டாம். நீ மந்திரவாதிகளிடம் போக வேண்டாம். மந்திர தந்திர வைத்து கொள்ள வேண்டாம். தாயத்து காப்பு கயிறு கட்டி வைக்க வேண்டாம். நீ டாஸ்மாக் கடையில் ஏறி குடிப்பழக்கத்தோடு இருக்க வேண்டாம். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரை அழைத்து ஜெபிக்க வேண்டும். அன்பார்களே, விவிலியத்தில் ஒரு எக்ஸாம்பிள் காட்டி கொடுத்தலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரேக் டைம். அன்பார்ந்தவர்களே, விவிலியத்தில் தொடக்க நூல் வாசிக்க வேண்டாம். தொடக்க நூல் அதிகாரம் 16. ஒரு நாள் ஆபிரகாமுடைய மனைவியுடைய பேரு சாராயி. சாராயி ஆபிரகாமிடம் வந்து சொன்னார், ஆபிரகாமே, எனக்கு வயதாயிடுச்சு, உனக்காக இனி கருவுற்று ஒரு குழந்தைக்கு பிறப்பை கொடுக்க என்னால் முடியாது, எனக்கு வயதாயிடுச்சு. அதனால் என்னுடைய பணிப்பெண் ஆகாரை உடைய பெட்ரூமுக்குள்ளால் அனுப்பிவிடலாம். நீ அவளோடு சேர்ந்து இணைத்து அவளோடு சேர்ந்து உறவு கொண்டு ஒரு குழந்தைக்கு பிறப்பை கொடுக்க வேண்டும். அந்த குழந்தையை கருத்தில் எடுத்து நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். உன்னுடைய சந்தோஷத்தை பார்த்து நானும் சந்தோஷமாக வாழ வேண்டும். இவ்வாறு சொல்லி பணிப்பெண் ஆகாரை ஆபிரகாமினுடைய பெட்ரூமுக்குள்ளாலே அனுப்பிவிட்டார். ஆபிரகாம் ஆகாரோடு சேர்ந்து உறவு கொண்டார். அவள் கருவுற்றார். கருவுற்றதை கண்டு அவள் தலைவியை பார்க்கும்போது, சாராயை பார்க்கும்போது ஏளனத்துடன் நோக்கிறார். உனக்கு முடியாது, எனக்கு முடிந்தது, ஏன் நீ இங்கே வாழ்ந்துட்டுருக்கு, போடி.
உன்னால் முடியாது, எனக்கு முடிந்தது. ஏன் நீ மனைவியா இங்கே இருக்கு? சாராய் ஓடி வந்து ஆபிரகாமிடம், நான் கொடுத்த பொண்ணு கருவுற்றிருக்கிறார், அதை கண்டு என்னை ஏளனத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறார், என்னால் தாங்க முடியாது, அந்த பொண்ணை அனுப்பி விட்டுடு. ஆபிரகாம் சொல்லி, அந்த பொன் இப்பொழுதும் உனக்கு கீழ்தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, அவள் உனக்கு பணிப்பொன் தான், அவளுக்கு என்ன கொடுக்க முடியுமா நீ கொடுத்துடு. அதுக்கப்புறம் சாராய் ஆகாரை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தார். ஆகாரை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தார். ஆகாரை என்ன செய்தார்? தலைவி கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த வேளையில் அந்த வீட்டில் இருந்து தப்பி ஓடிவிட்டார். எங்கே? பாலைவனத்தில். எதற்கு? தற்கொலை செய்வதற்காக தப்பி ஓடிவிட்டார். அந்த பாலைவனத்தில் சென்ற வேளையில் கடவுளின் தூதர் வந்து, ஆகார் எங்கே இருந்து வருகின்றார், எங்கே போகின்றாய் என்று கேட்டார். ஆகார் எங்கே இருந்து வருகின்றாய், எங்கே போகின்றாய்? அதற்கு வெளிப்பாடு என்னதான்? அன்பார்களே, தலைவி கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தார், தாங்க முடியாது தப்பி ஓடி பாலைவனத்தில் வந்தது. அந்த வேளையில் கடவுளே தூதர் கேட்டாரு, எங்கே இருந்து வருகின்றாய், எங்கே போகின்றாய்? அதற்கு வெளிப்பாடு, ஆகார், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? ஆகார், இந்த பாலைவனத்தில் யாருமே வராது, அந்த இடத்தில் ஏன் நீ வந்திருக்கு? எங்கே இருந்து வருகின்றாய், எங்கே போகின்றாய்? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? ஆகார் சொல்லி, என்னுடைய தலைவி என்னை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தார், தாங்க முடியாது, நான் தப்பி ஓடி இங்கே வந்திருக்கு, தற்கொலை செய்ய போறேன். அப்பொழுது வானதுரை என சொல்லியது, ஆகார், நீ திருப்பி போயிடு, தலைவியிடம் திருப்பி போயிடு. எதனால்? அங்கேதான் உனக்கு ஆசீர்வாதம். தப்பி ஓடி வந்த இந்த இடத்தில் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, தற்கொலையில் ஆசீர்வாதம் இல்லை, மந்திர தந்திர ஆசீர்வாதம் இல்லை, தாயத்து காப்பு கயிறு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு டாஸ்மா கடையில் ஆசீர்வாதம் இல்லை. நீ போயிடு. எங்கே இருந்து வந்தது? தலைவிடம் இருந்து. அங்கே திருப்பி போயிடு. துன்பத்தின் பலிபீடத்தில் நீ திருப்பி போயிடு. கண்ணீரின் பலிபீடம் தலைவிட வீடுதான், அங்கே போயிடு. அங்கே உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆகா, தலைவியிடம் திருப்பி போயிட்டு. அன்பார்ந்தவர்களே, அந்த பாலைவனத்தில் வந்த ஆகாரனுடைய துன்பத்தின் வரலாறு அறிவது கடவுளுக்கு விருப்பம். அதனால் கடவுள் கேட்டார், எங்கே இருந்து வருகின்றாய், எங்கே போகின்றாய்? துன்பங்களோடு, கவலைகளோடு, கடன் பிரச்சனைகளோடு இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு இடமும் ஆண்டவர் கேட்பார், நீ எங்கே இருந்து வருகின்றாய்? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? அந்தோடி, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? மேரி, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? இன்று இந்த இறை இரக்கத்தின் ஜெபாலயத்தில் வந்திருக்கின்ற உங்களுடைய துன்பங்களின் வரலாறு, உங்களுடைய துன்பங்களின் வரலாறு என என்று அறிவது கடவுளுக்கு விருப்பம். இதுதான் விவிலியத்திலே கடவுள். Praise the Lord. என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய துன்பங்களை கொட்டி பேசி ஆண்டவரை அழைத்து ஜெபிக்க வேண்டும். இந்த துன்பத்தோடு நான் வந்திருக்கப்பா, இந்த வேதனையோடு வந்திருக்கப்பா, இந்த நோயோடு வந்திருக்கப்பா, இந்த கடன் பிரச்சனையோடு வந்திருக்கப்பா. அன்பார்களே, கண்டிப்பா உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். இன்னைக்கு ஆராதனை வேளையில் பெரிய அற்புதங்கள் நடைபெறும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நிறைய கூட்டம் இங்கே வந்திருக்கு. Praise the Lord. தானே? இது கடவுளின் திட்டம்.
உங்களுடைய திட்டத்தின்படியாக வந்ததல்ல. ஆண்டவர் உங்களை அழைத்த போதுதான் நீங்க இங்கே வந்திருக்கு. அதற்கு கடவுளுக்கு ஒரு திட்டம் இருக்கின்றது. அந்த கடவுளின் திட்டம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு உடல் நோயிலிருந்து விடுதலை கொடுப்பார். துன்பங்களிலிருந்து விடுதலை கொடுப்பார். கண்ணிலிருந்து விடுதலை கொடுப்பார். பகர்வெளிந்து விடுதலை கொடுப்பார். அனைவரும் விழுந்து நிற்போம். ஒரு பாடல் இருக்கும். கண்ணீர் துடைப்பார் இயேசு, கவலை தீர்ப்பார் இயேசு, அழ வேண்டாமே புலம்ப வேண்டாம் கண்மணியே நீ. உங்களுக்கு தெரியாது, நான் ஒரு மலையாளி மகன், எனக்கு அந்த தமிழ் பாடல் நல்லபடி தெரியும், உங்களுக்கு தெரியாது. தாயும் தகர்ப்படும் முன்னை ஒருவேளை கைவிடலா, உன்னை படைத்தவனோ ஒருபோதும் கைவிட மாட்டா. கண்ணீர் துடைப்பார் இயேசு, கவலை தீர்ப்பார் இயேசு, அழ வேண்டாமே புலம்ப வேண்டா கண்மணியே நீ. கடவுளை காப்பாத்துங்கள். கண்மணி பிரதர், இந்த பாடல் நீங்க பாடாதா? அவரு பாடாது பிரதர், எனக்கு வெட்கம் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுமா அந்த பாடல்? அனைவரின் கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு இந்த பாடலோடு சேர்ந்து பாடி இறை இரக்கத்திற்காக, இந்த இறை இரக்கத்தின் ஜெபாலயத்தில் இருந்து இங்கே கண்ணீரோடு அழுது ஜெபிக்க வேண்டும். கண்ணீர் துடைப்பார் இயேசு, கவலைகள் தீர்ப்பார் இயேசு, அழ வேண்டாம் நீ புலம்ப வேண்டாம் கண்மணியே நீ கலங்க வேண்டாம் கண்மணியே நீ கலங்க வேண்டாம். கண்ணீர் துடைப்பார் இயேசு, கவலைகள் தீர்ப்பார் இயேசு, அழ வேண்டாம் நீ புலம்ப வேண்டாம் கண்மணியே நீ கலங்க. இது கடவுளை குரல், பாடுவோம். கண்ணீர் துடைப்பார், கண்ணீர் துடைப்பார் இயேசு, கவலைகள் தீர்ப்பார் இயேசு, அழ வேண்டாம் நீ புலம்ப வேண்டாம் கண்மணியே நீ கலங்க வேண்டாம் கண்மணியே நீ கலங்க வேண்டாம். இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு விடமும் ஆண்டவருக்கு ஒரே ஒரு வார்த்தைப்பட்டு செல்வதற்கு, நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், நான் உன்னோடு இருப்பேன். தாயும் தகப்பனும் உன்னை ஒருவேளை கைவிடலாம். தாயும் தகப்பனும் கைவிடலாம், கணவன் மனைவி கைவிடலாம், சகோதரன் சகோதரி கைவிடலாம், பிள்ளைகள் கைவிடலாம். அழுது படைத்தவரோ கைவிட மாட்டார், உன்னை படைத்தவரோ துடைப்பார் இயேசு, கவலைகள் தீர்ப்பார் இயேசு, வேண்டாம் நீ புலம்ப வேண்டாம் கண்மணியே நீ கலங்க வேண்டாம்
கலங்க வேண்டாம். உனக்கு நோய் வந்தாலும், கடன் பிரச்சனை வந்தாலும், பகரங்கள் வந்தாலும், திருமண தடை இருந்தாலும், குழந்தை இல்லாமல் இருந்தாலும், வீடு இல்லாமல், வேலை இல்லாமல் இருந்தாலும், நீ அழ வேண்டாம். நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நண்பர் எல்லாம் கைவிட்டாலும், பந்தமும் பாசமும் பிரித்திட்டாலும், பாடுவோம். நண்பர்கள் எல்லாம் கைவிட்டாலும், பந்தமும் பாசமும் பிரித்திட்டாலும், பரமபிதா உம்மை கைவிடாரே. தோளில் சுமந்து காத்திடுவாரே. பரமபிதா உம்மை கைவிடாரே. தோளில் சுமந்து கரங்களை உயர்த்தி கண்ணீர் துடைப்பார். கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. கவலைகள் தீர்ப்பார் இயேசு. அழ வேண்டாம், நீ புலம்ப வேண்டாம். கண்மணியே, நீ கலங்க வேண்டாம். கண்மணியே, நீ கலங்க வேண்டாம். கண்ணீர் துடைப்பார். வாய் திறந்து பாடுவோம், வாய் திறந்து பாடுவோம். கவலைகள் தீர்ப்பார். சத்தமா பாடுவோம். கண்ணீர் துடைப்பார் இயேசு. கவலைகள் தீர்ப்பார் இயேசு. அழ வேண்டாம், நீ புலம்ப வேண்டாம். கண்மணியே, நீ கலங்க வேண்டாம். கரங்களை மார்போடு சேர்த்து பிடியுங்கள். கண்களை மூடுவோம். உன்னுடைய பிரச்சனை எத்தனை பெரியதானாலும், எத்தனை சிறிதானாலும், பிரச்சனைகளுக்கு ஆன்சர் ஒன்று மட்டும், ஜீசஸ். பிரச்சனைகளுக்கு ஆன்சர் ஒருவர் மட்டும், ஜீசஸ். அந்த இயேசுவாண்டவரே, நீ அழைத்து ஜெபிக்கும் போது வல்லமையுண்டு, வெற்றியுண்டு, விடுதலையுண்டு, அபிஷேகமுண்டு, சௌக்கியமுண்டு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். மகிமைப்படுத்துகின்ற 16 விதி.